பாருங்களேன், ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கும்போது வண்டி எவ்வளவு தூசியா அழுக்கா இருக்குன்னு பாருங்களேன். ரொம்ப டஸ்டா இருக்கு. நம்ம இண்டஸ்ட்ரியில பூரா ரொம்ப இதா இருக்குங்க. நிக்கும் தூசி அடி போய் உட்காந்துருச்சு. அப்படியே சுத்தி முத்தி பார்த்தா முன்னாடி இங்க பாருங்களேன், என்ன இது காய் மேல பார்த்தோம்னா அந்த கார்பரேட்டர் பெட்ரோல் ரெகுலேட்டர் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து ஒழுகுது இந்த ஓட்டையா. இப்ப ரீசெண்டா தான் மாத்தணும். அது என்னன்னு தெரியல. மறுபடியும் கொண்டு போய் கடையில கொடுத்தா கேட்கணும் என்னாச்சுன்னு அப்படின்னு. பெட்ரோல் ஒழுகு வெளியே அப்படியே இதட்டுறதும் அப்படியே கரை மாதிரியே இருக்குங்க. தி நெக்ஸ்ட் டே சர்வீஸ் போயிட்டு வந்துருச்சு. தாண்டி எடுத்துருந்தேன். பாருங்க வண்டி எப்படி இருக்குண்ணா. அந்த ரெகுலேட்டர் மாத்தி வச்சுங்க புதுசா. அது ஆல்ரெடி கிராக் விட்டுருந்துச்சாமா. கிராக் எதுல விட்டுருந்துச்சுன்னா தெரியாதான் தெரியல. இங்க நட்டு இருக்கும் பாருங்க, இந்த நட்டு இருக்கா, இந்த நட்டுல கிராக் விட்டுருந்துச்சு. ஆனால் ஒழுகிட்டு இருந்துச்சு. இப்போ புதுசு மாத்தியாச்சு. இதுக்கப்புறம் ஒழுகாத நினைக்கிறேன். ரிசர்வ்ல பாத்தீங்கன்னா 2.5 லிட்டர் பெட்ரோல் சாலிடா இருக்கு. இதுல வந்து இது வரைக்கும் என் வண்டி பெட்ரோல்ல நின்னது கிடையாது. நான் எடுத்துட்டு போய் நின்னது கிடையாது. வேற ஆளும் எடுத்துட்டு போய் நின்று வண்டி நான் எடுத்துட்டு போய் நின்னது கிடையாது. ஏன்னா நமக்கு தெரியுமில்ல வண்டி எவ்வளவுதான் போகுது அப்படின்னு. ராயல் என்ஃபீல்ட் பத்தி மெயின்டெனன்ஸ் அதுக்கப்புறம் டிப்ஸ் எல்லாம் போடுவாங்க அடுத்தடுத்த வீடியோல. யாரும் ராயல் என்ஃபீல்ட் வர கீழே கமெண்ட் பண்ணுங்க.